இந்த மாதத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு நம்முடைய சபை கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. ஜெப ஆலய தலைவனை நோக்கி விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. அல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்க. நீங்க சொல்லுங்க, அவங்கள பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு, நம்ம சபைக்கு இந்த வார்த்தையை கொண்டு இந்த வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக இந்த புதிய மாதத்துல இங்க இருக்கிற அநேகரை பலப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீ பயப்படாதே மகளே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. நீ பயப்படாதே மகளே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் விசுவாசிக்கும்படியாய் சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நீங்க விசுவாசம் உள்ளவர்களா மாறணும். நீங்க எப்ப விசுவாசம் உள்ளவர்களா மாறுறீங்களோ அப்பதான் உங்களால இந்த பயத்தை மேற்கொள்ள முடியும். நீங்க பயந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் பிரதர் சிஸ்டர், நீங்க பயந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களால சில பிரச்சனைகளில் இருந்து வெளியில வரவே முடியாது, வரவே முடியாது. இந்த உலகத்துல நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல எப்படி ஒரு மனுஷன், அதான் இந்த உலகத்துல எப்படிப்பட்டவங்கன்னா அது பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஆசையை காமிச்சு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஆசையை காமிச்சு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளை பயப்படுத்தி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஹலோ, நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? உங்களை ஏமாத்த வரவன் உங்களுக்கு ஆசையை காமிச்சு மட்டும் ஏமாத்த வரலாம் சிஸ்டர். உங்களை சில நேரத்தில் பயப்படுத்தி கூட உங்ககிட்ட சம்பாதிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்லி தராரு, நீ பயப்படாத. நீ பயப்படுற வரைக்கும் நீ அடிமையா இருக்கிற. ஏதோ ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளா பயந்துட்டு இருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி தராரு, நீங்க பயப்படுகிற காரியத்திற்கு நீங்க அடிமை. அதுல இருந்து உங்களால வெளியில வரவே முடியாது. ஒரு அந்த காரியத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்காம இந்த பயத்திலிருந்து உங்களால வெளியில வரவே முடியாது, வரவே முடியாது. அதனாலதான் ரோமருக்கு எழுதின பொழுது பவுல் இப்படி எழுதுறாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா தெரியும் பாருங்க. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நல்லா கவனிங்க சிஸ்டர். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ரோம் சபைக்கு எழுதுகிற பொழுது அவங்க இப்படி எழுதுறாங்க பாருங்க. நீங்க பயப்படுகிற பொழுது நீங்க அடிமையாகிடுவீங்க, அடிமையா மாறிடுவீங்க. அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி உங்களை விட்டு விலகணும்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும், விசுவாசம் வரணும். உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும்னா என்ன பண்ணணும் பாஸ்டர்? விசுவாசம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னா, உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு விசுவாசம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு சைக்கிள் மாதிரி. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அம்மா தாயாரே தகப்பனாரு தயவு செஞ்சு நல்லா இருப்பீங்க, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. நீங்க பயப்படக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாதுங்க. பைபிள் சொல்லியிருக்கீங்க, பயப்படுறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது, அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. பைபிள் தெளிவா எழுதியிருக்கிற ஆண்டவர். பயப்படுகிறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். நீங்க நமக்கு ஒரே பயம் தான் இருக்கும். என்ன பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம பயப்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பயம் உங்களை விட்டு போகணும்னா உங்களுக்கு விசுவாசம் வரணும். உங்களுக்கு விசுவாசம் வரணும்னா என்ன வரணும்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உங்களால விசுவாசிக்க முடியாது. உங்களால கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உங்களால பயத்தை மேற்கொள்ள முடியாது. ஹலோ, ஆமென். நம்ம
ஆட்கள் வருவாங்க. பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்கு அப்படின்ட்டு வருவாங்க. வந்துருக்கிறாங்க. கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். கூப்பிட்டு ஜெபம் பண்றப்ப அவங்க கிட்ட ஜெபம் பண்ணி அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா காதுலயே வாங்க மாட்டாங்க பாருங்க, காதுலயே வாங்க மாட்டாங்க. ஆனா ஜெபம் பண்ணா ஆமென் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு காதையே திறக்க மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரப்ப எப்படி வராங்க அப்படின்னா பயத்தோடயே வராங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஜெபம் பண்ணா பயம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது நிறைய நேரத்தில் உண்மை கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணணும்னாலே உங்களுக்கு விசுவாசம் வரணும். விசுவாசம் இல்லாம உங்களுக்கு ஜெபமே வராது. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. சும்மா ஜெபம் பண்ணி சும்மா அந்நிய பாஷை பேசி அப்படி கத்துனாலும் பயம் உங்களை விட்டு போயிடாது சிஸ்டர். பயம் உங்களை விட்டு போகணும்னா உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைங்கிற ஒண்ணு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நீங்க நம்பிக்கை வைக்கணும். நீங்க நம்பிக்கை வைக்காம நீங்க எங்க போய் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு பயம் உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போகவே போகாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். ஏதாவது பார்த்தா பயம், ஏதாவது கேட்டா பயம், சொப்பனத்துல வந்தா பயம். பாத்தீங்கன்னா கணவர் வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதம் ஆச்சுன்னா பதறிடுவாங்க. பிள்ளைகள் வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதம் ஆச்சுன்னா அப்படியே பதறிடுவாங்க. பயம். வண்டி எடுத்துட்டு வெளியில போகிறப்போ பயம். என்னத்துக்கு பயப்படுறோன்னே தெரியாது. பயம் பாருங்க. செல்போன்ல ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தா 2 நாளுக்கு அப்படியே பயந்துட்டே இருப்பாங்க. பயம். ஆவியானவர் சொல்லி தராரு, இந்த பயம் எல்லாம் உங்களை விட்டு மாறணும்னா கர்த்தருடைய வசனம் உங்க இருதயத்தில் இருந்தா மட்டும்தான் அது மாறும். ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு நடக்காது. சங்கீதம் 121 இயேசுவா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க இந்த வசனத்தை எல்லாம் ரொம்ப எழுதி வைக்கிறனால எல்லாம் பயமாக போயிடாது. சில பேர் பாருங்க பைபிளை எடுத்து அப்படியே தலைவாணி பக்கத்துல வச்சு படிப்பாங்க. ஏன்னா பயம் வரக்கூடாது, பிசாசு நெருங்கிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவனதான் முதல்ல பிசாசு வந்து பிடிக்க போறான். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பைபிள் எவ்வளவு ரேட்டுன்னு தெரியும், ஆனா அவங்க வச்சிருக்கிற பைபிள் என்ன கலர்னு தெரியாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு பைபிள் என்ன ரேட்டுன்னு கரெக்டா சொல்லுவாங்க. இது ரேட்டுக்கு பைபிள் அப்படின்னு. சரி, அந்த பைபிள் நீங்க வச்சிருக்கீங்க பைபிள், உங்க பைபிளோட கலர் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது. பைக்குக்கு முன்னாடி வண்டிக்கு முன்னாடி பார்த்துக்கிறீங்களா? வண்டிக்கு முன்னாடி சூப்பரா வசதி எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஏன் ஒட்டி இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. சரி, நல்லது, ஒட்டுறது தப்பு கிடையாது. ஒட்டிட்டீங்க, என்ன வசனம் ஒட்டிக்கிறீங்க தெரியாது சில பேர். ஆமென் சொல்லுங்க. என்ன வசனம் வண்டியில் ஒட்டிக்கிறீங்க? ஆனா எவ்வளவு கொட்டணும் ஞாபகம் இருக்கு, வண்டி எவ்வளவு ஞாபகம் இருக்கு, ஆனா வசனம் என்ன ஞாபகம் இருக்கா சில பேர்? ஆமென் சொல்லுங்க. வீடு ஃபுல்லா இயேசு ரத்த ஜெயம் எழுதி வச்சிருக்காங்கன்னா பயம் போயிடாதுங்க. சில பேர் ஒரு பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணி விடுவோம். ஜெபம் பண்ணி விட்டோன்னே அவங்களுக்கு வந்து வசனத்தை கேட்டாதான பயம் போகாது. அந்த நிமிஷத்துல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் பயம் வந்து உடனே என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 10 இருக்கும். எனக்கு இன்னொரு பாஸ்டர் தெரியும், பெரிய பாஸ்டர் இருக்காரு, வாங்க போலாம், கூட்டிட்டு போய் அங்க போய் ஜெபம் பண்ணா அவரும் அதை காமெடி விடுவாரு. வசனம் இருந்தாலும் பயம் போடும், அந்த நிமிஷத்துல ஏதோ பயம் போட மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் அதே பயம். அப்ப என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சரிப்படுத்த அங்க ஒருத்தர் கையில் கட்டுறாங்க. கையில் கட்டணும்னா நம்ம பயம் அங்கேயும் போவாங்க, அது ஊசியா. அவன் சொல்லுங்க ஏன் அப்படின்னா சிஸ்டர், இது ஒரு அடிமைத்தனத்தின் கட்டு. இது உங்க வாழ்க்கையை விட்டு போகணும்னா நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் போகாது. இது போகணும்னா ஒரே வழிதான் இருக்கு, வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கணும். நீங்க நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணமே அதான் பாருங்க. பயப்படுறதுக்கு காரணமே அதான். போனா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல யாரும் செய்வேன் வச்சுட்டாங்க, உடனே அழுவாங்க. பயம். சில பேர் பயத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க. நீங்க ஒரு சம்பவத்தில் அப்படிதான் இடுப்பு வலி வந்துருக்குது. எதனால இடுப்பு வலி வந்துச்சா, 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வெயிட் எல்லாம் குடத்தை தூக்கி இருக்கிறாங்க, இடுப்பு வலி வந்துருச்சு.
திடீர்னு இடுப்பு வலி வந்த உடனே அது கொஞ்சம் அப்படியே அங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்னா டாக்டர் கிட்டயாச்சும் போயிருக்கணும், இல்லைன்னா யாராச்சும் கேட்டுருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரா கூகுள்ல போய் ஏன் எனக்கு இந்த இடுப்பு வலி ஏன் வந்தது, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு போட்டு பார்த்துருக்கிறாங்க. அந்த கூகுள் தெளிவா சொல்லியிருக்குது, உங்களுக்கு கேன்சர் இருக்க வாய்ப்பு உள்ளது, உங்களுடைய முதுகு தண்டில் கேன்சர் உள்ளதாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே இந்த சிஸ்டர் தூங்கவும் இல்லையா, சாப்பிடவும் இல்லையா, ஒரு வாரம் பக்கம் அழுதுகிட்டே இருக்கும். என்ன பாச்சு, இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க, நான் செத்து போயிடுவேன் பயந்து 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 கடைசியில டாக்டரை போய் பார்க்கறப்போ ஒண்ணு இல்லைங்க, நீங்க வெயிட்ட ஏதோ தூக்கி இருக்கிறீங்க, அதனால இடுப்பும் பிடிச்சிருக்குது, ரெண்டாவது அதன் மூலமா வலி வந்திருக்குது, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை, பயப்படாதீங்க அப்படி சொல்லி டாக்டர் அனுப்புனாங்க. நிறைய சொல்லுங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில சிஸ்டர் சர்ச்சுக்குள்ள நான் பேசிட்டு இருக்கிறேன், சபைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க பாருங்க. ஒரு எலுமிச்சமா கிடந்துடக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி. நமக்கெல்லாம் சோத்திரம் வரணும்னா கனவுல ஒரு பெரிய பாம்பு ஆடும், பாம்பு ஆடிச்சுன்னா அந்த பைபிளை தேடுவோம், சோத்திரம் 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 ஆண்டவரே நாமே சொல்லுவோம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் நம்புங்க. அவர் வார்த்தையை உங்க இருதயத்தில் எழுதி எழுதி வைங்க. பயம் வருதா, வார்த்தையை சொல்லி அதை அடக்குங்க. பொல்லாத பயத்தின் ஆவியை விட்டு விலகி போட சொல்லுங்க. பிசாசு சொல்லுவான், உன் குடும்பத்தை விட மாட்டேன், அழிச்சு. அவன் அழிக்கிறோம், அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா எப்பவும் அழிச்சுருக்கணும்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, பிசாசுக்கு நம்ம குடும்பத்தை அழிக்கணும் அது அதிகாரம் இருந்துச்சுன்னா எப்பவும் அழிச்சுருக்கணும். யோபுவுக்கு கர்த்தர் யோபுவின் மேல பிசாசு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அடுத்த செகண்ட் யோபுவினுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அப்ப பிசாசு எப்படி பண்றோம்னா, பொறுமையை அழிக்கிறவன் கிடையாது, பொறுமையை அழிக்கிறவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிசாசு யாருன்னா பொய்யன். அவன் அழிக்கணும்னு நினைச்சா அப்பதான் அவன் அழிச்சிருக்கணும். இன்னைக்கு ஏன் அவங்களை அழிக்காம இருக்கிறான்? ஏன்னா அவங்க மேல தேவ பாதுகாப்பு இருக்கு. இந்த தேவ பாதுகாப்பு இருக்கிறதுனால பிசாசு நெருங்க முடியல. ஆனா உங்களை பயப்படுத்துறான், உங்களை பயப்படுத்துறான். அவன் சொல்றான், இல்ல உன் குடும்பத்தை அழிச்சிருவேன், உன் குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவேன், உன் வீட்டுக்காரரை உனக்கு இல்லாம வேற ஒரு பெண்ணை கொடுத்துருவேன், உன் பையனை உன்னை விட்டு துரத்தி விட்டுருவேன், உன் வாழ்க்கையை சீரழிய பண்ணிடுவேன், எல்லாருக்கும் முன்னாடி நீ தலை முடிஞ்சு நின்றுடுவேன், உன்னை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அத்தனை பேர் முன்னாடி நீ கேவலப்பட்டு நிற்ப. இப்படியெல்லாம் பிசாசு சொல்றப்ப நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியே, என்னை பயப்படுத்துற ஆவியே, உன்னை கடிஞ்சு அப்புறப்படுத்துறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. அந்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போனா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து முழுசா விடுதலை ஆக முடியும். ஒரு சில பேர் நடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த பாதைகள் பயங்கர பெயின்ஃபுல்லா இருந்தது. ஒரு அம்மா அப்படிதான் செய்கனை கட்டுல இருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வந்துட்டார். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு செய்வனை வச்சுட்டாங்க. பயந்து அவங்க சோகமாயே மறிச்சு போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, ஆண்டவரே சுகம் கொடுத்தா கூட நமக்குள்ள இருக்கிற பயம் நம்மளை விட்டு வெளியில போகாததுனால நம்ம அதை வாட்டி 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 ஒரு கட்டத்துல நம்மளே அழிச்சு போட்டுறதுல. நீங்க நம்புறீங்களா? எத்தனை மந்திரவாதிகள் வந்தாலும் சரி, எத்தனை பிசாசுகள் வந்தாலும் சரி, எத்தனை பலவீனம் வந்தாலும் சரி, என் கூட இருக்கிற கர்த்தர் ஒருவர் பெரியவர், என் கூட இருக்கிற ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால நான் கர்த்தர் இன்னைக்கு அநேகரை பார்த்து சொல்றாரு, மகளே நீ பயந்துகிட்டு இருக்கிற, ஆனா நீ பயப்படாம விசுவாசம் உள்ளவனா இரு. காரணம், நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். என்ன மிஞ்சி எதுவும் உன்னை சேதப்படுத்த நான் விட மாட்டேன். இது எத்தனை பேர் நம்புறீங்களோ? நல்ல கையை தட்டி ஆண்டவரை நாமத்தை அப்படியே உயர்த்த பார்க்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கிறோம். ஹalleluya. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வே நம்பிக்கையே நீதானே. ஆமென். நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வே நம்பிக்கையே நீதானே.
பகுதியில் ஒரு கேன்சர் கட்டி மாதிரி வந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்களாம், விசுவாசி எல்லாரும் சொல்லுவாங்க, டாக்டர் போய் பாருங்க பாஸ்டர், அது பெரிய கட்டியா இருக்கு. ஆனால் பாஸ்டர் சொல்லிட்டாரா, அப்படிதான் சாகணும் கத்தர் செத்து இருந்துச்சுன்னா நான் செத்துட்டு போறேன், ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஒரு 2 வருஷம் பயங்கர கஷ்டப்பட்டார். கட்சி வச்சா கட்சிப்பை நினைஞ்சிருமா அந்த பிளட்டு, அந்த ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடம். அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார், இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பிரசங்கத்தை பாஸ்டர் எடுத்தார். இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல இருக்கிற கேன்சர் கட்டி அப்படியே உடைஞ்சு பிளட்டா வெளியில் வந்துச்சான். அதுக்கப்புறம் கேன்சர் கட்டி இல்லாம கர்த்தர் அவருக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் என் கர்த்தர். பயந்துகிட்டு இருந்தீங்கன்னு செய்வேன், அந்த கேன்சர் கட்டி அப்பவே தூக்கிருப்பாங்க. பயப்படுற வரைக்கும் நாம் அதற்கு அடிமை, பயப்படுற வரைக்கும் அதற்கு நம்ம அடிமை. அப்படிதான் இருக்கணும்னா கர்த்தர் நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்போ இன்னைக்கு ஆவியானவர் நிறைய பேர் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. என்ன சூழ்நிலை உங்களுக்கு, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க தேவ சமூகத்துல, வார்த்தையை வாசிங்க. சங்கீதம் 91 வாசி. ஆமென் சொல்லுங்க பாருங்க. சங்கீதம் 121 வாசிங்க. சங்கீதம் 23 வாசிங்க. சங்கீதம் 34 வாசிங்க. சங்கீதம் 46 வாசி. இந்த சங்கீதம் எல்லாம் நீங்க வாசிக்கிற ஒரு உற்சாகம் வருது, ஒரு புது பலன் வருது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென் ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனா இரு. ஆமென். பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, பவுல் வந்து ஒரு இடத்துல மெலித்தா அப்படிங்கிறதான ஒரு தீவுல போய் மாட்டிக்கொண்ட பொழுது அங்க அவர் விறகு போட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப அனல் காயறதுக்காக விறகு போட்டுக்கிட்டு இருந்தப்ப அவருடைய கையை எது கவ்விட்டு விஷப்பூச்சி. அதுவும் என்ன பூச்சி நினைக்கிறீங்க? விரியன் பாம்பு. ஹலோ, எத்தனை பேருக்கு விரியன் பாம்பு தெரியும்? விரியன் பாம்பு தான் பயங்கர விஷம் உள்ள, அதாவது எல்லா பாம்பு கொத்தினாலும் எந்த விஷமுள்ள பாம்பு கொத்தினாலும் செத்துருக்கும், அது இல்ல விஷயம். இந்த விரியன் பாம்பு கொத்தினா என்ன ஸ்பெஷல்னா, நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தி வீங்கி நம்ம பயங்கரமா நம்முடைய நரம்புகளெல்லாம் லாக்காகி அது அதனுடைய மரணமே வேதனையான மரணம், நரகம் மாதிரி இருக்குமா அந்த மரணம். அதனாலதான் விரியன் பாம்புகள் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு பாம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பவுலை எந்த பாம்பு கடிக்கிறது பாருங்க, விரியன் பாம்பு கடிச்சிச்சு சிஸ்டர். விரியன் பாம்பு கடிச்சு விட்டுருச்சான்னு கேட்டா கிடையாது, கடிச்சு தொங்கிட்டு இருந்துச்சு. கையில கடிச்சு அந்த விரியன் பாம்பு தொங்குதான். தொங்குறப்ப பவுல் அதை கண்டு பயந்தாரா? பயந்தா நினைக்கிறீங்களா? சி ஓ பிசாசு அப்படின்னு அந்த பாம்பை தூக்கி நெருப்புல போட்டு அவர் பாட்டு உட்கார்ந்து கத்தரை துதிச்சுக்கிட்டு இருந்தாரா? அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க. அப்போஸ்தலர் இருங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருங்க. அப்போஸ்தலர் 28 3ஆவது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை சொல்லுங்க கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் சொல்லுங்க ஒரு தீங்கும் அடையாதிருந்தா. அல்லேலூயா. பவுலை ஒரு விரியன் பாம்பு கவ்விட்டு கடிச்சிருச்சு. நம்ம விரியன் பாம்பை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவா பாம்பு. ஆமென் சொல்லுங்க. ஆனா பவுலை விரியன் பாம்பு கடிச்சிட்டுல பவுலை செத்து இருக்கணும்ல, செத்து இருக்கணும், செத்து இருக்க கூடாதா? செத்து இருக்கணும். ஆனா சாகல. ஏன் சாகணும்னு சொல்லுங்க. ஏன்னா பவுலுக்குள்ள விஷம் ஏறல. ஏன் விஷம் ஏறல தெரியுமா?
ஏன்னா பவுலுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசம் இருந்ததுனால சேதம் வரல. சொல்லுங்க பாருங்க, விசுவாசம் இருந்தா சேதம் வராது. மெலிதா தீவில் இருக்கிற மற்ற எல்லாரும் பவுலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த மனுஷன் சாக போறாங்க. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க, இவன் சாக போறான், இவன் சாக போறான். ஆனா பவுல் செத்தாரா? கடிச்ச பாம்பு செத்துச்சான். கடிச்ச பாம்பு தான் செத்துச்சு. அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா சிஸ்டர்? நம்மளுடைய பயத்தை நம்ம விசுவாசத்தை கொண்டு தான் மேற்கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. நான் பவுல் மட்டும் பயந்திருந்தாருன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. பவுல் மட்டும் பயந்திருந்தாருன்னா மற்றவங்க பேச்சு கேட்டுடா வீக்கம் வருமாப்பா, வேற என்ன நடக்கும், நரம்பு படைக்குமா, ஹார்ட் நின்றுமா, இதை கேட்டாலே செத்து போயிடும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இதை கேட்க சில பேர்கிட்ட போய் உட்கார்ந்து ஏதாவது பிரச்சனை அவங்க பேசுறது கேட்டாலே நம்ம பாயை ஆயுசு முடிஞ்சிடும். ஆனா பாவி உங்ககிட்ட வந்து நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஆகி விட்டுருவாங்க பாருங்க. அந்த மாதிரி சுத்தியிலையும் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீக்கம் வரும் பாரு. நான் இது வரைக்கும் பிரியமா கடிச்சதை பார்த்தது இல்லை, என்னன்னா நடக்கும் நான் பார்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வீக்கம் வரும் பாரு. நான் சொன்னேன் வீக்கம் வருது பாத்தியா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் கண்ணெல்லாம் ரெட்டிஸ் ஆகும் பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் நான் மயக்கம் ஆகும் பாரு. இப்படியே பக்கத்துல உட்காந்து நிறைய கூட்டம் பேசிட்டு அவன் பார்த்துட்டு இருக்குது. அவன் என்ன பண்றான் பாருங்க, சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உட்கார்ந்து கர்த்தர் மகிமை கொட்டிட்டு இருக்கிறான் பாருங்க. பயம் இல்ல. சொல்லுங்க, பயம் இல்ல. பயம் இல்லாததுனால விஷம் அவனை சேதப்படுத்தல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லி தராரு, உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா சத்துருவின் கிரியைகள் உங்களை சேதப்படுத்தும். பயம் என்னன்னா உங்களை சேதப்படுத்தாது. நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே சொல்றேன். ஆயிரம் சொல்லுவாங்க, நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, சொல்றதால சொல்லுவாங்க. நீங்க அப்படி ஆயிரம் நான் அப்படியா நீங்க சொல்லுங்க, பிசாசே என்ன பயமுறுத்த வருகிற பிசாசே, என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையை பார்த்துட்டு பயந்து போய் நின்னாங்க கிடையாது. அவங்களுக்குள்ள இந்த விசுவாசம் பாருங்க, தூக்கி போடு பிரச்சனையே. அந்த தைரியம் தான் சிஸ்டர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு சர்ச்சில் ஒரு இந்த மாதிரி ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி ஆராதனை நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் ரோட்ல பேய் வேஷம் போட்டுட்டு ஒருத்தன் போனான். பச்சுரலா அப்படியே நேச்சுரலா பேய் மாதிரி இருக்கான். இவன் என்ன பண்ணிக்கிறான், வேஷம் போட்டு டிராமா பண்ணிட்டு வேஷத்தை கலைக்காமலே சர்ச்சுக்குள்ள இன்னும் சத்தம் கேட்டு கொண்டு வந்துட்டான். இப்ப சர்ச்சுக்குள்ள இருந்தவங்க எல்லாரும் இவனை பார்த்த உடனே பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பேய் 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 ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இந்த பாஸ்டர் என்ன பண்றாருன்னா, பார்த்தாரு, இயேசு நாமத்தில் போ பிசாசு, இயேசு நாமத்தில் போ பிசாசு, இயேசு நாமத்தில் போ பிசாசு பின்வழி ஓடிட்டாரு. சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு அம்மா மட்டும் முன்னாடி உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து. அப்போ அந்த மனசுக்கு ஒரே ஆச்சரியம், இவங்க பேயை பார்த்து எல்லாரும் கையில் ஓடிட்டாங்களே, எங்க அம்மா மட்டும் ஓடாம இருக்குது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போலான்னு சொல்லி போனா அந்த அம்மா காலில் அடிபட்டு இருக்கும் போல. அந்த அம்மா சொல்லுது, பேயே விட்டு பேயே பிசாசை விட்டு நான் உன் ஆளுதான் தெரியாம கூட உட்கார்ந்து என்னை விட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க, என்னை ஒன்றும் பண்ணிடாத, நான் உன் ஆளுதான் கெஞ்சிச்சான். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. நம்ம சும்மா இந்த இடத்துல நின்று பேசிடலாம், பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள வச்சுக்கணும். சொல்லுங்க, என் தலை முடி கூட கர்த்தர் எண்ணி இருக்கிறார். அது ஒண்ணு கீழே விழுந்தா கூட என் ஆண்டோடைய பர்மிஷன் இல்லாம விளையாடு. யோபு பிசாசு சோதிச்சான். யோபு பிசாசுக்கா பயந்தான், கர்த்தருக்கு தான் பயந்தான். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவன் சொன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கணும் சிஸ்டர். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு இருங்க. 1000 மந்திரவாதி வந்து பூசை பண்ணாலும் சரி, என்ன மந்திரமானாலும் சரி, ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற தள்ளப்பட்ட லூசிபரே வந்து உங்க முன்னாடி நின்னாலும் நீங்க சொல்லுங்க, பிசாசே போவே சொல்லுங்க.
நீங்க அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பயந்து போகும். ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். உங்களுக்குள் இருக்கிற ஒருவர் சாத்தானின் தலையை நசுக்கி போட்டவர். அவன் எல்லா அதிகாரத்தையும் முறிந்து போட்டவர். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இது எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி ஆமென் என்று ஆதரிங்க. ஆண்டவரே நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மாற்றுமே என் வாழ்வே நம்பிக்கையே நீர்தான். நான் நம்புவேன். Thank you, அப்பா. Thank you, அப்பா. நம்பிக்கையே நீர்தான். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாய் போகிறான். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க அதை பார்க்க முடியும். ஆபிரகாம் வாசிக்க வேணாம், நேரம் இல்லை, அவ்வளோ இதோட நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாய் போனார். அப்ப ஈசாக்கு ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? தகப்பனே, பலியிடுவதற்கான விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடை எங்க, ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்னு ஆபிரகாம் என்ன சொல்றாரு? கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். அலையே சொல்லுங்க. அது 22ஆம் அதிகாரம். அப்படி 21ஆவது அதிகாரத்துல பாருங்க, இதே சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா, ஆகார் இஸ்மவேலை கூட்டிட்டு போறான் வனாந்தரத்துல. அங்க இஸ்மவேல் தண்ணி இல்லாம சாகிறதுக்கு கிடக்கிறப்ப ஆகாருடைய வாயில என்ன வந்துச்சு தெரியுமா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். பயந்துட்டான். ஆகா பயந்து சொல்றான், தள்ளி போய் உட்கார்ந்து அழுகிறான். இனி என் பிள்ளை சாக போறான், அதை நான் பார்க்க மாட்டேன். ஆனா ஆபிரகாம் சொல்றான், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நாம எதை சொல்றோம்? கூட்டம் என்னால முடியாது, என்னால பார்க்க முடியாது அப்படின்னு அழுகிற கூட்டமா இருக்கிறோமா? இல்ல, ஆண்டவர் சகோதர பார்த்து சொல்றோமா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக அவர் சகலத்தையும் செய்வார். எனக்காக அவர் சகலத்தையும் புதிதாக்குவார். இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல் அழைப்பார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி எல்லாரும் எழுந்து நின்று நம்ம செபிக்க போகிறோம்.